இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்எஸ் வச்சு நம்ம எப்படி வெப்சைட்டோட ஃபாண்ட்டை வந்து மாற்றுறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்1 ஒரு பி டேக் நான் வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தோடைய ஃபாண்ட்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டு டெக்ஸ்ட் சென்டராக இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதுக்கான என்னென்னா சைல்டா சிஎஸ்எஸ் ஃபைலில் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் லைன் சென்டர் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதோட ஃபாண்ட்டை வந்து நீங்கள் மாற்றுறதுக்கு ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ எஃப்எஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடு வந்து வேஸ் கோட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா செரிஃப் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டுமே மாறி இருக்காது. ஸோ அது காரணம் என்னென்னா இந்த செரிஃப் தான் வந்து டிஃபால்ட்டான வேல்யூ. ஸோ உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஎஸ் கோடு எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். ஸோ இதெல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ஃபாண்ட், அதாவது இந்த 10 இல்லாட்டி 5 ஃபாண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் நமக்காக வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொரியர் நியூ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் ஃப்ராங்க்லின் ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சிஜிஒய்ன்னு இருக்குது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஃபாண்ட். பட் நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபாண்ட் வேணும், அப்படி இல்லாட்டி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆன்லைன்லேருந்து ஃபாண்ட் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ ஆன்லைன்லேருந்து ஃபாண்ட் எடுக்கிறதுக்கு உங்கள் க்ரோமில் போயிட்டு கூகுள் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட் வரும். அதில் ஃபஸ்ட் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட் வந்து லோட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபாண்ட்ஸோடைய அஃபிஷியல் வெப்சைட். ஸோ கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாகவே எக்கச்சக்க ஃபாண்ட்டை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரொபோட்டோ அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க ஃபாண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேண்டிய ஃபாண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் போரல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாண்ட் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செலக்ட் பண்ணி காட்ட போகிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போரல். ஸோ இந்த ஃபாண்ட்டை நம்ம வந்து செலக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ரெகுலர் 400 அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்னும் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி நம்ம ஆன்லைன்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம் லிங்க் மூலிமா. ஸோ அதை தான் இங்கே வந்து காட்டுது. ஸோ லிங்க் பண்ணுறீங்களா இல்லை இம்போர்ட் பண்ணுறீங்களா சொல்லி கேட்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ அதுக்காக இம்போர்ட் அப்படின்ற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறுறதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதில் காட்டுது இல்லையா ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட். ஸோ அந்த கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். ஸோ இந்த கோட் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த கோடை வந்து காப்பி பண்ணி உங்களோட index.html இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஹெட் டேக்கில் போயிட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிவிட்டேன் என்னோட ஹெட் டேக்கில் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி இருக்குது அந்த கோடை. ஸோ அடுத்ததாக வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதிலே வந்து இன்னொரு கோட் இருக்கும். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காப்பி பண்ணி உங்கள் சிஎஸ்எஸில் நீங்கள் எதோட ஃபாண்ட் ஃபேமிலி மாற்றணும்னு ஆசைப்படுறீங்களோ ஸோ அதோட ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ போய் நீங்கள் வெப்சைட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் வந்து மாறிக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்லேருந்து ஒரு ஃபாண்ட் எடுப்போம். ஸோ அதாவது கூகுள் ஃபாண்ட்லேருந்து. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறன்றதை நம்ம வர வீடியோவில் பார்க்கலாம்.